لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. ஒரு மாதத்திலே 3 ஹைல்கள் வறுமையானால் என்ன செய்யணும்? 3 ஹைது வந்தது என்று ஒரு பெண்மணி சொன்னால் அதை ஏற்கலாமா, ஏற்கக்கூடாதா? இமாம் புகாரி மா யுசத்தகுன் நிசாஉ ஃபில் ஹைலி வல் ஹம்லி ஃபீமா யும்கினு மினல் ஹைல். ஹைலு விஷயத்திலும் கருப்பம் தரித்திருக்கும் விஷயத்திலும் சாத்தியமான விஷயத்திலே பெண்கள் சொல்வதை உண்மைப்படுத்தப்படும் சொல்கிறான். பெண்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது, அது சம்பந்தமாக பேச. ஆனால் முக்கியமான ஷர்த்து ஃபீமா யும்கினு, சாத்தியம் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்க, வலா யஹில்லு லஹுன்ன அன் யக்தும்ன மா ஹலகல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன. இந்த ஆயத்திலே கரு உண்டாயிருக்குதா இல்லையா என்கிற விஷயத்தை பெண்கள் மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னதுனால இது சம்பந்தமான தீர்ப்பு பெண்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டுன்னு தெரிகிறது. وَيُذْكَرُ عَنْ عَلِيٍّ وَشُرَيْحٍ. அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க அமீருல் முஃமினீன், இவங்க 4வது அமீருல் முஃமினீன் ஹலீஃபாவில். ஷுரைஹ் ஒரு நீதிபதி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் தாபி. இந்த இருவரை தொட்டும் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி ஒரு பெண்ணு 3 ஹைல் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இன் ஜாஅத் பி பையினத்தின், ஆதாரம் கொண்டு வந்தால், மின் பிதானத்தி அஹலிஹா, தன்னுடைய நெருங்கிய உறவினர்களிலிருந்து, அந்த குடும்பத்தில் உண்டான அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நெருங்கிய உறவினர்கள் அவங்கள்ட்டேருந்து, அதை மிம்மன் யுருலா தீனுகு, யாருடைய தீனை பொருந்து கொள்ளப்படுமோ அல்லது மார்க்கப்பட்டுள்ள, சுருக்கமாக மார்க்கப்பட்டுள்ள நெருங்கிய உறவினர்களிலிருந்து ஒரு சாட்சியை கொண்டு வரணும். ஒரு பையினத்தை கொண்டு வரணுண்டா ஒரு சாட்சியை கொண்டு வரணும். எப்படி? அன்னஹா ஹாலத் தலாசன் ஃபீ ஷஹரின், ஆமாம் இவோ ஒரு மாதத்துக்குள்ளால 3 ஹைது வந்துச்சு என்கிற சாட்சி சொல்லணும். சொன்னால் சுத்தி கத்துங்கிறான். ஒரு பொம்பளை மட்டும் எனக்கு 3 ஹைல் வந்துருச்சு 3 ஹைல் வந்துருச்சுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் இந்த 2 பேரும் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
அந்த குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவினர் பெண்ணு, மார்க்கப்பற்றுள்ள பெண்ணு, எனக்கு தெரியும் என் தங்கச்சிக்கு, என் அக்காவுக்கு அல்லது என் மச்சிக்கு 3 ஹைல் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். அதான ஃபீமா யும்கினு மினல் ஹைல். எல்லா பெண்களுடைய உடல் அமைப்பும் ஒரே மாதிரியாக இருக்காது. பொது சட்டம் என்பது ஒன்று. தனி பெண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 ஹைல் வந்துருச்சுன்னு சொன்னான், இப்படி தான் பார்ப்பாங்க. ஆகவே இமாம் புகாரி வருவதற்கு சாத்தியம் உண்டுங்கிறார். மற்ற இமாம்கள்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பேசுகிறது இமாம் புகாருடைய கருத்து. அதான் சாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 19 எந்த பொம்பளையாவது எனக்கு 3 ஹைல் வந்துருச்சு 3 ஹைல் வந்துருச்சுன்னு சொன்னாலாம் கபூலாகாது. புரியுதா? ஒன்று இந்த 3 ஹைல் வருவதற்கு உண்டான இம்கான் இருக்குதான்னு முதல் கட்டமாக பார்க்கணும். அடுத்த கட்டமாக அந்த குடும்பத்தில் உள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண் சாட்சி சொல்லணும். வகால அதா அக்ராஉஹா மா கானத். அத்தா சொல்கிறார்கள், அத்தா இப்னு அபி ரபாஹ், அக்ராஉஹா இத்தத்துடைய காலகட்டத்தில் அவளுடைய ஹைலுடைய நாட்கள் மா கானத் எது வழமையாக இருந்ததோ அது தான். இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, மாப்பிள்ளை தலா கூட்டத்துக்கு பின்னால் திடீர் திப்புன்னு 1 மாதத்தில் எனக்கு 1 மாதத்துலேயே வந்துருச்சுங்க அப்படின்லாம் சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். கணவனும் மனைவியும் ஆடும்போது ஆதத்தன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம், விசாரிப்போம், அதை வச்சு தான் தீர்ப்பு செய்வோங்கிறான். 1.5 மாதத்துக்குள்ளால 3 அல்லது 2 மாதத்துக்குள்ளால 3 இப்படின்ட்டு ஆதத்தன் இருந்துச்சுண்டா மா காணத்து இருந்துச்சு சொன்னால் அதான் அக்ராவுஹா அவளுடைய ஹைலுடைய நாள். அக்ராவுஹா அவளுடைய ஹைலுடைய நாள். மா கானத் எது இருந்ததோ அது தான். எது இருந்ததோ அது தான் சொன்னால் வழமையில் எது இருந்ததோ. வபிஹி கால இப்ராஹிம், இப்ராஹிம் நஹி அவர்களும் இதே கருத்தை தான் சொல்கிறான். தலாக் விட்டதுக்கு பின்னால் திடீர் திப்புன்று சொல்லக்கூடிய பேச்சுக்கள்லாம் மதிப்பில்லை. அவளுடைய முன்னால் உண்டான மாதவிடாயை கணிச்சு அப்படித்தான் அவளுக்கு வழமைன்னு சொன்னால் ஏற்றுக்குவோம். வகால முஅத்தமிர் அந்நபீஹி, முஅத்தமிர் என்பவர்கள் தங்களுடைய தகப்பனார் சுலைமானிடமிருந்து ரிவாய செய்கிறாங்க. காலம் சுலைமான் சொல்கிறாங்க, சால்து இப்னு சீரீன், இப்னு சீரீன் என்ற முகமது இப்னு சீரீன் என்பவரிடத்தில் அனில் மர்அத்தி தரத்தம பாத கரீஹா பி 5 ஐயாம், ஒரு பெண்மணி இரத்தத்தை பார்க்கிறாள், அவளுடைய ஹைல் வந்ததற்கு பின்னால 5 நாளை கொண்டு. ஹைல் வந்ததுக்கு பின்னால 5 நாள் வரைக்கும் பார்க்கிறா. தரத்தம பாத கரீஹா பி 5 ஐயாம், 5 நாள் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கால அந்நிசாவு ஆலமு பிதாலிக், இது சம்பந்தமான மசாலாக்கள்லாம் பெண்கள் தான் நன்கு தெரிந்தவர்கள், அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்த 5 நாள் இந்த மாதம் மட்டும்தானா, எப்போதும் வழமையாக வந்துச்சா, அதா இதா என்றெல்லாம். பிஹி கால ஹதஸனா அஹ்மது இப்னு அபி ரஜா கால அக்பரனா அபு உசாமா கால சமீது ஹிஷாம் இப்னு உர்வா கால அக்பரனி அபி அன் ஆயிஷா
அன்ன ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் சாலத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடம் கேட்டாங்க ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ், இன்னி உஸ்தஹாது, நான் உதிரப்போக்கு உள்ளவளாக இருக்கிறேன், ஃபலா அத்ஹுரு, நான் சுத்தமாகவே ஆகிறதில்லை, தொடர்ந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, அஃபாத உஸ்ஸலா, தொழுகையை நான் விட்டு விடலாமா? கால நபி சொன்னார்கள், லா, விட முடியாது, இன்னதாலிக்க இருக்கும், இது ஒரு விதமான நோய், கருவறையில் இருக்கின்ற கர்ப்பப்பையில் இருக்கிற நரம்புக்கு ஏற்பட்ட ஒரு நோய். எனவே வலாக்கிந்த இஸ்ஸலா கதரல் ஐயாமில்லதி குந்து தஹீலீன ஃபீஹா, எத்தனை நாளுக்கு இந்த வியாதி வருவதற்கு முன்பு உனக்கு ஹைல் வந்து கொண்டிருந்ததோ அந்த நாளுக்கு விட்டுடு. 5 நாள் வந்தால் 5 நாள் விட்டுடு, மாதத்துக்கு 7 நாள் வந்தால் 7 நாள் விட்டுடு. சும்மகத்த சிலி, அடுத்து குளித்து விட்டு பசலி. நபி அவர்கள் ஃபாத்திமாவுக்கு இங்கே குறிப்பாக ஐயாம ஹைல் இத்தனை நாள்னு சொல்லலை, 3 நாள் 5 நாள் 10 நாள்னு சொல்லலை. இதுக்கு முந்தி எத்தனை நாள் உனக்கு வழமையாக வந்துச்சோ அத்தனை நாள் ஹைலுன்னு கணக்கு போட்டுக்கோ. அதற்கு பின்னால் உதிரப்போக்குன்னு கணக்கு போட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த வமா யுஸத்தகு ஃபில் ஹைலி வல் ஹம்லிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். பெண்களை கேட்கணும், பெண்கள் சொல்கிற விஷயத்தை அதை தஸ்தீக் செஞ்சுக்கணும்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இமாம் புகாரி 3 ஹைல் வருவதற்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு முத்தல்லக்கா தாவா செஞ்சா எனக்கு ஒரு மாதத்துலேயே 3 ஹைல் வந்துருச்சுன்னு சொன்னால், இப்போ அவ தாவாவை கபூல் செய்யலாமா கூடாதா? இதுதான் பிரச்சனை. இமாம் புகாரி என்ன சொல்கிறார், ஃபீமா யும்கினு மினல் ஹைல், அவுரத்துடைய சொல்ல கபூல் செய்யலாங்கிறாங்க. ஃபீமா யும்கினு, சாத்தியம் இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஃபீமா யும்கினுக்கு என்ன பொருள்னு சொன்னால், அவன் மட்டும் சொல்லாமல் அவள் குடும்பத்தில் உள்ள மார்க்கப்பற்றுள்ள பெண்கள்லாம் சேர்ந்து என் தங்கச்சிக்கு இப்படித்தாங்க வாழமே, எங்கள் அக்காவுக்கு இப்படித்தாங்க வாழமே என்று சொல்லணும். இதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சுரைஹுடைய ஒரு கிஸ்ஸாவை ஆதாரமாக காமிக்கிறாங்க. ஒரு கோர்ட்டு தீர்ப்பை. ஹதரத் அலி காலை சுரை கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க, என்னுடைய கணவர் என்னை தலாக் விட்டு விட்டார், இப்போ நான் அவர் என்னை ருஜு ஆகணும்னு விரும்புகிறாரு, ஆனால் என்னுடைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதாவுடைய காலத்துக்குள்ளால ருஜு ஆகிக்கலாம், இதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ருஜு ஆக முடியாது. எனவே இப்போது என் கணவர் ருஜு ஆகணும்னு விரும்புகிறாரு, எனக்கு இதான் முடிஞ்சு போச்சு, ஒரு மாதத்துலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதான் வழக்கு. இப்போ இந்த 2 பேருக்கும் பெரிய ஹைரான் ஏற்பட்டுடுச்சு. ஒரு மாதத்தில் 3 ஹைலா சொன்னாங்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சுரையை பார்த்து, இக்குலி பைனஹுமா, இந்த 2 பேரையும் விசாரித்து நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லுங்கன்னா. காலி சொன்னார், அமீருல் முஃமினீன் அந்த ஹாஹுனா, நீங்கள் இருக்கும்போது நான் தீர்ப்பு சொல்கிறதா?
நபியால் தீர்ப்பில் நீதமானவர்னு சொல்லி சொல்லப்பட்ட அலி இருக்கும்போது, இல்லைப்பா நீனே தீர்ப்பு செய்யுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அவங்க செஞ்ச தீர்ப்பு தான் இது. நீங்கள் 2 பேரும் சாட்சியோட பையனாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் கபூல் செய்வோம். என்ன பையனா? மனைவியை பார்த்து, உங்கள் வீட்டு பெண்கள் சாட்சி சொல்லணும். உங்கள் வீட்டு பெண்களுக்கு மார்க்க சட்டம் தெரிஞ்சிருக்கணும். மார்க்க பற்றுள்ள பெண்ணாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பயந்த பெண்ணாக இருக்கணும். அவங்க சாட்சி சொன்னாங்கன்னு சொன்னால், நான் இது சம்பந்தமாக திருப்பு செய்கிறேன், ருஜு செய்ய முடியாதான்னு சொல்லி. இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு காலூன் என்று சொன்னாங்க. காலூன் என்றால் தையிப், நல்லது, ரொம்ப அழகான தீர்ப்பாக இருக்குதே என்று சொன்னாங்க. காலூன் என்பது ரோம் பாஷையில் அஹ்சன்த உடைய பொருள். அஹ்சன்த, நல்ல தீர்ப்பு செஞ்சிருக்கிறீங்க இந்த விஷயத்துலன்னு சொன்னாங்க. சுருக்கமாக நம்முடைய இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரொம்ப சுற்றி வளைச்செல்லாம் பேசினா உங்களுக்கும் புரியாது, நேரமாக வேஸ்ட்டாக போயிடும். 3 ஹைலுக்கு ஆக குறைஞ்சது இமாம் மாலிக் இடத்துல 30 நாள், 4 சாஅத், 4 லஹ்லத், 30 நாளை விட ஒரு 4 நிமிஷம் இதுக்கு வேண்ட சாத்தியம் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்ன அந்த உசூலின் பிரகாரம். இமாம் அஹமது இடத்துல 29 நாள் ஒரு லஹ்லா. நம்முடைய மதுஹபில் சாஹிபின் இடத்துல 39 நாள். 39 நாளில் 3 ஹைல் வருவதற்கு உண்டான சாத்தியம் இருக்கிறது. நம்முடைய இமாம் அபு ஹனீஃபா இடத்துல 60 நாள், 2 மாசத்துல தான் வர முடியும், சான்ஸே இல்லை. இமாம் ஷாஃபி இடத்துல 32 நாள், இமாம் மாலிக் இடத்துல 30 நாள், இமாம் அஹமது இடத்துல 29 நாள், சாஹிபின் இடத்துல 39 நாள், அபு ஹனீஃபா இடத்துல 60 நாள், ஷாஃபி இடத்துல 32 நாள். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கணக்கெல்லாம் அவங்க வேறுபட்டு ஏன் வருதுன்னு சொன்னால், நம்மிடத்தில் அக்கல்லுல் முத்தத்து ஃபில் ஹைல் 3 நாள், துஹுரு 15 நாள். துஹுரு ஷாஃபி இடத்துல அக்கல்லுல் முத்தத்து ஹைல் 1 நாள். முதலே சொல்லியிருக்கிறேன், 1 நாள் வந்தாவே முடிஞ்சிச்சு. 2வது நாள்லாம் வந்தாவே உதிரப்போக்குன்றுவாங்க. துஹுரு 15 நாள் அவங்கள்ட்ட. நம்மள்ட்ட துஹுரு. இமாம் அஹமது இடத்துல 1 நாள், துஹுரு 13 நாள். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இமாம் புகாரியுடைய அந்த தலைப்பு இமாம் மாலிக், இமாம் அஹமதுடைய சொல்லுக்கு ஏறக்குறைய ஒத்து வருது. ஏண்டா அவங்களாம் 30 நாள் 29 நாளில் இருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹபுடைய சொல்லுக்கும் ஷாஃபி மதுஹபுடைய சொல்லுக்கும் அவங்களுடைய தர்ஜுமத்துல் பாப் லா துவாஃபிக், என்ன செய்யாது, ஒத்து வராது. பாபு சுஃபுரத்தி வல் குத்ரத்தி ஃபி கைரி ஐயாமில் ஹைல். ஹைல் அல்லாத நாட்களிலே மஞ்சள் கலரில் வருது, கலங்களாக மண் நிறத்தில் வருது, சட்டம் என்ன? மஞ்சள் நிறத்தில் வருது,
மாதம் மாதம் வரக்கூடிய ஹைலெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. மாதத்துக்கு 7 நாள் வரும். அந்த 7 நாளுக்கு பின்னால் திடீர் திப்புண்டு மஞ்சள் கலரில் வருது அல்லது மண் கலரில் வருது. பிஹி قال حدثنا قتيبة بن سعيد قال حدثنا إسماعيل أن أيوب عن محمد عن أم عطية قالت كنا لا نعد القدرة والسفرة شيئا. இந்த மஞ்சள் கலரு மண் கலரு இதெல்லாம் நாங்கள் கணக்கிலே எடுத்துக்க மாட்டோங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஹைலுடைய கணக்கிலேயே வராதுன்னு சொல்லிட்டாங்க. பாபு இருக்கில் இஸ்திஹாலா. உயர் இரத்தப்போக்கு நோய். பாபு இருக்கில் இஸ்திஹாலா. இஸ்திஹாலா நோய் به قال حدثنا إبراهيم بن المنذر الحزامي قال حدثنا معن بن عيسى عن ابن أبي ذئب عن ابن شهاب عن عروة عن عمرو عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم أن أم حبيبة உஸ்துஹீலத் 7 சினீன் 7 ஆண்டு காலம் உதிரப்போக்கு ஏற்பட்டது உம்மு ஹபீபாவுக்கு. சாலத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தாலிக். அதை பற்றி நபியிடம் கேட்டார்கள். ஃபஅமரஹா அன் தக்தஸில. ஹைல் முடிஞ்சு போச்சுன்னா குளிச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆதா இருக்கும், இது ஒரு வியாதி. ஆனால் ஃபகானத்து தகுத்த சிலுலி குள்ளி சலாத்தி. ஹைல் நின்று போனால் குளிக்க வேண்டியதுதான், மற்றதுக்கள் தான் உழு செய்யணும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கும் குளிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹைலுடைய ரத்தம் வந்து கருப்பு பையனுடைய ஆழப்பகுதியிலேருந்து வரும். இஸ்திஹாலாவுடைய ரத்தம் வந்து ஒரு நரம்பு, அதன் வழியாக வரக்கூடியது. அது கருப்பு பையனுடைய அந்த வாய் பகுதியில் இருக்கும். அந்த நரம்புக்கு பேர் ஆதில் ஐனு தாலு லாம். அதில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கு. அந்த சுருங்கிறது, விரிகிறது, ஸ்டிப்பாகிறது, அது சரியாக செயல்படாததன் காரணமாக. பாபுல் மராத்தி தஹீலு பாதல் இஃபாலா. தவாஃபுல் இஃபாலாவுக்கு பின்னாலே ஒரு பெண்ணுக்கு ஹைது வருகிறது. தவாஃபுல் இஃபாலாவுக்கு பின்னாலே ஒரு பெண்ணுக்கு ஹைது வருகிறது. சட்டம் என்ன? ஹஜ்ஜில் 2 ருக்குன்னு இருக்குது. 2 தான் ருக்குன். ஒன்று அரஃபாவில் தங்குவது, பிற 9. அடுத்து தவாஃபுல் இஃபாலா, தவாஃபு ஜியாரா, தவாஃபுர் ருக்குன். 3 ஒன்று தான். ஒரு அமலுக்கு 3 பேர். தவாஃபுல் இஃபாலா, தவாஃபு ஜியாரா, தவாஃபுர் ருக்குன். இதை செஞ்சே ஆகணும். செய்யலேண்டு ஹஜ்ஜே உண்டாகாது. அரஃபாவில் தங்கலை, ஹஜ்ஜு உண்டாகலை. பெருநாள் அன்னைக்கு அல்லது பெருநாளுடைய மறுநாள் தவாஃப் சுற்றுல ஹஜ்ஜு உண்டாகாது.
இப்போ வந்து அரஃபாவிலையும் தங்கியாச்சு, திருநாள் அன்னைக்கு செய்ய வேண்டிய தவாஃபையும் செஞ்சாச்சு. இப்போ ஹைல் வருது. இப்போ அடுத்து ஒரு தவாஃப் இருக்குது, தவாஃபுல் வதா. ஊருக்கு போகும்போது தவாஃப் செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், வரணும். போன உடனே ஒரு தவாஃப் இருக்குது, அதுக்கு பேர் தவாஃபுல் குதூம். பெருநாள் அன்னைக்கு செய்கிறதுக்கு பேர் தவாஃபுல் இஃபாதா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு வரும்போது செய்கிறதுக்கு பேர் தவாஃபுல் வதா. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, இஃபாதா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் தவாஃபுல் வதா செய்யலை, செஞ்சுட்டு தான் ஊருக்கு வரணுமா, இல்லை செய்யாமலேயே வந்துடலாமா? மசாலா புரியுதா புரியலையா? ஹாஜிகள் போகிறாங்களே, போன உடனே தவாஃப் ஒன்று செய்கிறது இருக்குது, அதுக்கு பேர் தவாஃபுல் குதூம். அடுத்து பெருநாள் அன்னைக்கு பெருநாள் மறுநாளோ ஒரு தவாஃப் செய்யணும், அதுக்கு பேர் தவாஃபுல். இது வந்து ஃபரதுல சேர்ந்தது. இன்னொன்று இருக்குது தவாஃபுல் வதா, புறப்படும் போது, ஊருக்கு புறப்படும் போது. இப்போ இவங்க வந்து இஃபாதா முடிச்சிட்டாங்க, ஒன்றும் என்ன செய்யலை, போதுமா இது, இல்லை 5 நாளைக்கு 7 நாளைக்கு மக்காவிலே இருந்து அந்த தவாஃபெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் ஊருக்கு போகணுமா? به قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك عن عبد الله بن أبي بكر بن محمد بن عمرو بن حزم عن أبيه عن عمرو بنت عبد الرحمن عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم أنها قالت لرسول الله يا رسول الله إن صفية بنت حيي قد حالت. அல்லாஹுவின் தூதரே, சஃபியாவுக்கு ஹைல் வந்துருச்சுண்டான். சஃபியா பின்த் ஹுயை நபியுடைய மனைவி. உங்களுடைய மனைவி சஃபியாவுக்கு ஹைல் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நபி கேட்டாங்க, நபி சொன்னாங்க, லஅல்லஹா தஹ்பிசுனா, போச்சு, நம்மளை தடுத்து நிறுத்திட்டாங்களா, ஊருக்கு போக முடியாதா? லஅல்லஹா தஹ்பிசுனா, அவர்கள் நம்மை மதீனாவுக்கு போகாமல் தடுத்துட்டாங்களோ? கேட்டு அலம் தக்குன் தாஃபத்தும் ஆக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களோட தவாஃப் செஞ்சாங்களா இல்லையா? நீங்களாம் தவாஃபுல் இஃபாதா செஞ்சீங்கல்ல, அந்த தவாஃபுல் இஃபாதாவை அவங்க செஞ்சாங்களா இல்லையா? காலுபலா, ஏன் செஞ்சாங்களே, தவாஃபுல் இஃபாதாவை செஞ்சாங்க. கால ஃபக்ருஜ், பரவாயில்ல, டக்கு டக்குன்னு புறப்படுங்க அப்படின்ட்டாங்க. தவாஃபுல் இஃபாதா செஞ்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு வேலை, ஹஜ்ஜுடைய ஒரு ருக்குன். இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. தவாஃபுல் இஃபாலா செய்யலைன்னா புறப்பட முடியாது. தவாஃபுல் இஃபாலா செஞ்சால் அடுத்த ஒரு முக்கியமான தவாஃப் இருக்குது, தவாஃபுல் வதா. அது செய்யலைன்றாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஊருக்கு புறப்பட்டுடலாம். பிஹி கால ஹதஸனா முஅல்ல இப்னு அஸத் கால ஹதஸனா வஹைப் அன் அப்துல்லாஹ் இப்னு தாவூஸ் அன் அபீஹி அன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கால ருஹிஸ லில் ஹாயில் அன் தன்ஃபிர இதா ஹாலத். ஹைல் வந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, ஹைல் வந்துட்டால் புறப்பட்டு போயிடலான்னு சொல்லி. வகான இப்னு உமர் யகூலு ஃபி அவ்வல் அம்ரிஹி, ஆரம்ப கட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லி கொண்டு இருப்பாங்களாம், இன்னஹா லா தன்ஃபிரு, இல்லை புறப்படக்கூடாது. இப்போ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கும் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடு. இவங்க புறப்படலாம்பாங்க, அவங்க சும்மா சமயத்து யகூலு, அடுத்த கட்டமாக இப்னு உமர் சொல்ல நான் செவியுற்றேன், தன்ஃபிரு, புறப்படலாம் புறப்படலாம். ஏன், இன்ன ரசூலல்லாஹ் ரஹஸலஹுன்ன, நபி அவர்கள் அந்த பெண்களுக்கு
ருக்சத்து கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்போ எல்லா மசாலாவும் எல்லா நேரத்துலேயும் ஒட்டுமொத்தமாக எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருக்கும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கட்டத்தில் தெரிய வரும், டக்குன்னு மசாலாவை மாற்றிடுவாங்க. சஹாபாக்கள் யாரும் தான் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டாங்க, நபியுடைய சொல்லை கேட்டு தான். அதனால தான் சஹாபாக்கள் சொன்னால் கூட, நபி சொன்னாங்கன்னு சொல்லலைன்னு சொன்னால் கூட யாருடைய சொல்லு தான் அது? நபியுடைய சொல்லு தான். தவாஃபா இஃபாலா அது ஹஜ்ஜுடைய ஒரு ருக்குன். அதை செஞ்சாச்சின்னு சொன்னால் தவாஃபுல் வதாவுக்காக வேண்டி தங்கணும் என்பது அவசியம் இல்லை. ஹஜ்ஜில் எத்தனை தவாஃப் இருக்குது? தவாஃபுல் குதூம், இது சுன்னத். இது தவாஃபுல் குதூம் சுன்னத். தவாஃபுல் இஃபாலா இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஜியாரத். தவாஃபுல் ருக்குன், தவாஃபுல் ஃபரல், இது ஃபரல். இது யௌமுன் நஹரில் தலையை சிரைச்சிட்டு குர்பானியெல்லாம் கொடுத்துட்டு செய்யப்படுகின்றது ஒன்று. தவாஃபுல் இதா ஜிஸ் அது தவாஃபு சதுர்னு சொல்லுவாங்க, இது வாஜிப். சுன்னத்தான தவாஃபு ஃபஸ்ட், ஃபரதான தவாஃபு செகண்ட், வாஜிபான தவாஃப். இதுதான் செஞ்சுட்டு தான் வரணும். அப்படியே வந்தாங்கன்னு சொன்னால் திரும்பவும் ஹஜ்ஜுடைய காலங்கள் தவாஃபுல் இதா செய்யாத வரைக்கும் கணவன் மனைவிலாம் ஒன்றா போட முடியும். ஏஹராம் காலத்தில் தான் இருப்பாங்க. எனவே அதுக்கு ஆமாம் ஆமாம் இங்கே தான் இருக்கும். அரசாங்கத்தில் சொன்னால் அனுமதியெல்லாம் கொடுக்கும். அப்போ தவாஃபு ஜியாரத்தை ஃபரலாக இருக்கிறதுனால விடத்துக்கு சான்ஸே இல்லை. வந்துருச்சுன்னு சொன்னால் இருந்து தவாஃபுல் இஃபாலாவை செய்யணும். தவாஃபுல் இஃபாலா செய்யாமல் ஊருக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் இஹ்ராம் ஹாலத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க கணவர் அவங்கள்ட்ட சுஹபத் செய்ய முடியாது. மற்ற விஷயங்கள்லாம் இஹ்ராமில் இருந்து அவிழ்ந்துடுவாங்க. மாப்பிள்ளை கூட முடியாது, கணவன் மனைவி ஒன்றாக படுக்க முடியாது. இப்னு உமருக்கு இந்த ஹதீஸ் தெரியலங்கிறதுக்காக வேண்டி தவாஃபுல் விதா செய்யலைன்னாலும் இருக்கணும்ட்டாங்க. பாபுன் இதாராத்தில் முஸ்தஹாலத்து துஹுர قال ابن عباس تغتسل وتصلي ولو ساعة من نهار ويأتيها زوجها إذا صلت الصلاة أعلموا سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.